ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். கூடையை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேருந்து வந்தது வந்து உங்களுக்கு வந்து இது ரெண்டும் பிஸ்கட்டு. இங்கேருந்து வந்த 4 ஒயரை 2 பிஸ்கட்டாக சேர்த்து போட்டிருக்கேன். அதேமாரி இங்கே போன 4 ஒயரையும் 2 பிஸ்கட்டாக சேர்த்து போட்டிருக்கேன். இப்படியே பின்னிட்டு வந்து இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து இப்படி வச்சு முடிச்சிருக்கணும். நம்ம இங்கே இருந்ததை பாருங்க, இந்த 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 ரெண்டையும் சேர்க்காம 1 2 3 4 5 ஒயர் வச்சு ஒன்று நம்ம வந்து மடித்து விட்ருக்கோமா. அதேமாரி இங்கேயும் இந்த 2 ஒயரையும் சேர்க்காம 1 2 4 5 ஒயரையும் மடித்து விட்ருக்கோம். இந்த ஓரத்தில் ஒன்று எப்போதும் இழுத்து வச்சு சொருகிறோம். இந்த காது இப்படி வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரே அப்படியே வச்சு இப்படி சொருவிட்டோம். அப்படி பாருங்கள், சொருவி வச்சுருக்கோம் பாருங்கள். அதேமாரி இந்த சைடில் வந்து நம்ம வந்து 4 ஒயரில் பிஸ்கட்டு போட்டிருக்கோம், 6 ஒயரில் பிஸ்கட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம 8 ஒயரில் பிஸ்கட்டு போட போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து போகிற 4 ஒயரையும் இங்கேருந்து போகிற 4 ஒயரையும் சேர்த்து இங்கே பாருங்கள் பிஸ்கட்டு போட்டிருக்கோம். இது வந்து இந்த 2 ஒயரும் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இந்த 3 ஒயரும் இந்தாண்ட உள்ள 3 ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த நெளி பிஸ்கட்டு வருது. நெளியாக இது ஒண்டியும் இந்த கொஞ்சம் மாறி வந்து இருந்தாலும் இது அழகாக தான் இருக்குது. உப்பு வச்ச மாதிரி நல்லா இருக்குது. அதேமாரி தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். இந்த சைடு வாய் பாருங்கள், இப்படி தான் பின்னி விட்ருக்குறேன். இதை நான் சொருவில் உங்களுக்காக எப்படி பின்னி இருக்கோங்கிறதுக்காக காட்டுவோங்கிறதுக்காக நான் சொருவில் இதை இங்கே பாருங்கள். இந்த மஞ்சள் நாட்டில் இப்படி வரும்போது ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு, மொத்தம் 3 நாட்டு. இதை சேர்த்து பின்னாமல் தான் வச்சுருக்கிறேன். இதுலேருந்து சேர்த்தோம்னா 7 நாட்டு வரும். 1 2 3 4 5 6 7 நாட்டு வரும். இந்தாண்ட ஒன்று மடித்து விட்ருக்கோம். அதேமாரி இது சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 வருதா. 8 நம்ம பின்னணும். 1 மடித்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்படியே விட்ருக்கோம். இதை வந்து இப்படியே நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா சொருவக்கூடாது. இந்த சைடு இழுத்து வச்சு சொருவாமல் இந்த முனையிலே இங்கே பாருங்கள், இப்படி சொருவிக்க வேண்டியதான். இந்த வாய் ஓரத்தை சொருவிக்கணும். ஏன்னா காது வந்து உங்களுக்கு வந்து மாடல் காது மாடலாக வர்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இதேமாரி தான் நான் முன்னாடி போட்டிருக்கிறேன் கூட. அதுலேயும் நான் போஸ்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நான் அந்த டிசைன்லாம் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நான் வேறு டிசைன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது 2வது ஒயர். இந்த மொதல் ஒயர் எடுத்து சொருவி காட்டுறேன். இதேமாரி தான் எல்லாத்தையும் நம்ம சொருவிக்கணும். அப்படியே இப்படி சொருவிக்க வேண்டியதான். சொருவிட்டோம்னா இது அப்படியே இந்தமாரி போயிடும். இந்த சொருவிருக்கும் இந்தமாரி வந்துடும். இதுலேருந்து நம்ம காது போடணும். காது போடும்போது கொஞ்சோண்டு காட்டுறேன். நான் நெல்லிக்காது தான் போட போகிறேன். காட்டுறேன். கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிஸ்கட் போடுவோம். அதுக்கு வந்து இந்த சைடில் பாருங்கள், இங்கேருந்து 4 ஒயர் போகுதா. இங்கேருந்து 4 ஒயர் மொத்தம் வந்து 8 ஒயர் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் போடுறது தான். அதே பீஸ் மாதிரி தான் போடணும். 4 ஒயரும் மடித்து போடணும். அதான் இதை அப்படியே பின்னிடுவேன். நீங்கள் மறுபடியும் இதை நீங்கள் பின்னி காட்டலைன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் இதை நான் பொண்ணி காட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க பாருங்கள். மொதல் ஒயர் இந்த சைட்லேருந்து தான் எடுக்கணும். இப்படி வளைச்சிக்கணும். 2வது ஒயர், 3வது ஒயர். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பொறுமையாக போடணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக போட போகிறது இல்லைல்ல, ஒன்று தானே நம்ம போடுறோம். இந்த கூடைக்கு நம்ம வந்து 2 பிஸ்கட்டு போட்டிருக்கோம் 8ல். தள்ளி வச்சு போடுறோம், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மொதல் ஒயர் எடுத்து மேலே போடுறோம். 2வது ஒயரு, 3வது ஒயரு. மூணு ஒயரும் பிடிச்சிக்கிறோம். 4வது ஒயரையும் பிடிச்சிக்க வேண்டியதான். பிடிச்சிக்கிட்டு
இந்த ஒயரை எடுத்து 1 2 3 4 4 போட்டுற வேண்டியதான். போட்டு கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் கிட்ட வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். போட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம இறக்குறோம். இறக்கிட்டு ரெண்டாவது வயர் எடுத்து எல்லாத்துலேயும் நம்ம சுற்றுறோம். சுற்றிட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்றோம். இப்போ கீழே அமுக்கணுமே அந்த ஒயரை எல்லாத்தையும் இப்படி இடையில அப்படி இழுத்து விடும். இதில் 4 போட்டு பார்ப்போமேன்னு போட்டேன். நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு மறுபடியும் இதை இறக்கணும். இப்போ 3வது ஒயர் சுற்றிக்கிட்டு மறுபடியும் இறக்கணுமே அதை அப்படியே மேலே தூக்கி போடுறோம். தூக்கி போட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து நம்ம 4லேயும் சொருவி விட்டுறோம். உங்களுக்கு சிரமமாக தெரிஞ்சதுனாக்கா 4லேயும் அப்படியே சேர்த்து 4 ஒயரையும் சேர்த்து 4 பிஸ்கட்டாக போட்டுருங்க. ரெண்டாக சேர்த்து 2 சேர்த்து 4 பிஸ்கட்டாக போட்டுருங்க. நான் ஒன்றா போட்டு பார்ப்போமேன்னு போட்டேன். நீங்கள் வேணால் 4 பிஸ்கட்டாக போட்டுருங்க. அப்படி இல்லை பிஸ்கட்டே வேணான்னா சாதாவும் போட்டுருங்க. உனக்கு கூட நான் சாதாவாக தான் போட்டிருக்கேன். நாலாவது சுற்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அழகாக போட்டேன். இப்போ வந்து இறுக்கி விட வேண்டியதான். இறுக்கி விட்டுட்டு மடியில் வச்சு இறுக்கி விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 8 ஒயர்லேயும் பெரிய பிஸ்கட்டு போட்டுட்டேன். இதை அப்படியே நம்ம நேராக வந்து வரிசையாக பின்னி இது வரைக்கும் பின்னி நம்ம வந்து அப்படியே சொறி விட்டுக்க வேண்டியது. அந்த இருக்குது பாருங்கள், இதேமாரி பின்னி இந்த இடத்துல அழகாக நீட்டுக்கும் சொறி விட்டுற வேண்டியது தான். இதை சொறி விட்ருக்கோம் பாருங்கள். அதேமாரி பின்னி சொறி விட்டுருக்க வேண்டியது தான். அழகாக இருக்கும். இந்த இடத்துல டிசைன் போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் அந்த டிசைன் வேறு டிசைன் போடலான்னு இருக்கிறேன். போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் சொருவிட்டு எல்லாம் பின்னி சொருவிட்டு போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். காதையும் நான் கொஞ்சம் காட்டுறேன். அது நெல்லிக்காய் போட்டு காட்டினது தான் நான். இருந்தாலும் இல்லை, நான் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சும்மா அப்படி ஒயர் 2 அடியில் வச்சு இதை நான் சுற்றிருக்கிறேன். இது வந்து நட்சத்திரம் மாதிரி அப்படி போடுறது. ஒன்றா தான் போடலாம். இது ஏற்கனவே இருக்கட்டுமே, நான் 3லேயும் அப்படியே சுற்றி கொண்டு வந்திருக்கிறேன். தனிமையில் நட்சத்திரமாக போடுறது தான் அது. நல்லா பாருங்கள். இந்த சைடு வந்து அதை நம்ம ரெட்டையில் சுற்றிருக்கோம். இது வரைக்கும் சுற்றிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒத்தையிலேயே அப்படியே முக்கோண மாதிரி சுற்றி கொண்டு வந்திருக்கேன். இதில் சென்டரில் வந்து முல்லை மொட்டு வச்சு சொறி விட்ருக்கேன். இதுக்கு 2 அடி தான். இதில் ஒரு 1/2 அடி வெட்டி முல்லை மொட்டு போட்டு சொறி விட்டுக்கோங்க.
இது 2 அடி தான். இது வந்து சும்மா சுற்றுறது தான். இருந்தாலும் போட்டு காட்டலம்பிங்க. இது வந்து ரெட்டையில் சுற்றியிருக்கிறேன். இந்த காது பாருங்கள், இதுலேருந்து பின்னி இருக்கிறேன். வெளி காது தான். இதுலேருந்து 4 1 2 3 4 4வதுல வந்து 2 இந்த 2 இதுலேயும் அப்படியே கோத்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டிருக்கிறேன். இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 13 இன்ச்சு 13 இன்ச்சு வச்சுக்கிட்டு இது நம்ம பின்னுறோம். 13 இன்ச்சு வச்சு அதுமாரி அழகாக போட்டுருங்க. காது நல்லாயிருக்கா 5 ஒயரில் பின்னியிருக்கேன். 5.5 அடி வெட்டினா போதும் அந்த காதுக்கு. நான் இதில் ஒண்டி கொஞ்சோண்டு போட்டு காட்டுறேன். போட்டு காட்டி இங்கே ஜாயிண்ட் பண்ணுறது வரைக்கும் போட்டுருக்கேன். இது ஏற்கனவே இந்த காதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சும்மா போட முடியாது. அதனால் இதுலேருந்து இது வரைக்கும் நான் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது ஜாயின் பண்ணுறதுல தான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. அப்படியே பின்னிட்டு வந்து 13 இன்ச்சு இது வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் இதை போட்டு சொருவி விடணுன்னாக்கா ஒன்று வந்து 5 ஒயரையும் இதில் இந்த லூப்பில் போட்டுடணும். 5 ஒயர் இந்த சைடு உள்ள 5 ஒயரை அப்படி இங்கே சொருவிடணும். இதை வந்து வெளியில் உள்ளே விட்டுறோமா, அதை முன்னாடி சொருவிடணும். இங்கே பாருங்கள், முன்னாடி சொருவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒயரை எடுத்து சொருவிடணும். இதுக்கு முடிச்சு தேவையில்லை, இப்படியே சொருவி விட்ருங்க. நல்லா அழுத்தமாக கடைசி வரைக்கும் சொருவிடுங்க. நல்லாயிருக்கும். வந்து இப்போ வந்து இந்த பூ ஒண்டி நான் போட்டு காட்டுறேன். காதை கொஞ்சோண்டு போட்டு காட்டுறேன். இதில் வந்து இப்படி நம்ம காது போட்டிருக்கோமா, இங்கே வந்து ரோஸ் கலரில் இது வந்து திகுனா வயர் தான். இதில் ஒரு சின்ன பூ வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும். அதேமாரி அந்த காதுலேயும் இப்படி தான் போடணும். இந்த பாட்டத்தில் தான் போட்டு வந்து இப்படி கொண்டு வந்து முடிக்கணும். எல்லாமே இங்கே வச்சிடணும். பூ ஒரு பூ வச்சா போதும், அழகாக இருக்கும். இது லஞ்சு கூட தான். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதேமாரி பின்னி கொடுங்க. இப்போ வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நான் ஒத்தையில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை ஒண்டி போட்டுறேன். நான் எப்படி போட்டிருக்கேன்னாக்கா, இந்த ஒரு வரி மேலே உள்ள ஒரு வரியை விட்டுட்டு வருங்க இதிலே போட்டு வரேன். ஏன்னா சொருகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மேலே உள்ள ஒரு வரியை விட்டுட்டு கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுருங்க. 2 அடி வெட்டினா போதும். கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுட்டு இது மேலே இப்படிலாம் போடாமல் இது மேலேயே இந்த மேலேயே போட்டுடணும். இது மேலேயே வர்ற மாதிரி போட்டு இந்த லூப்பில் இப்படி கையாலே தள்ளிக்கங்க. முன்னாடி இதை சொருகிட்டாலும் சரி, அப்புறம் சொருகினாலும் சரி, சொருகிட்டு மறுபடியும் இது மேலேயே இதில் போட்டு இந்த லூப்பில் இந்த ஒயரில் கொண்டு வந்துட்டேன். இந்த 2வது ஒயரில் தான் கொண்டு வரும். இது மேலே போட்டு அதில் கொஞ்சம் இவ்வளோ நீட்டு வேணாம், கொஞ்சம் எடுத்து மறுபடியும் அது மேலேயே நம்மளா ஒரு நாள் சுற்றி பார்த்து எவ்வளோ நல்லா இருக்கான்னு பார்த்து போட்டுக்கிறது தான் இது. எதையுமே கொஞ்சம் கிட்ட வச்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். தள்ளி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீடியோக்காக நம்ம போகிறோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வளைச்சி தான் போடுறேன்.
எப்படி போகிறேனோ அதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறையா பூ போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நானாக சுற்றி பார்ப்பேன், கரெக்டாக இருந்துச்சுன்னா சரி நல்லா இருக்கேன்னு வச்சுருவேன். அதான் இது பிரிஞ்சிடுச்சு. இந்த ஒயரை எடுத்து இது அப்படியே வாட்டத்தில் எப்படி போகுதோ அந்த வாட்டத்தில் சொருகிட வேண்டியதான். இதை உள்ளே தள்ளிடணும். இந்த ஒயரை எடுத்து இந்த வாட்டத்துலேயும், இந்த ஒயரை எடுத்து இந்த வாட்டத்துலையும் அப்படி சொருகிட வேண்டியதான். எப்படி இருக்கு பாரு. நாட்டு சென்டரில் முல்லை மொட்டை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு போட தெரியும். போட்டு இந்த ஓரத்தில் இதில் போட்டு 4லேயும் ஒயர் மாற்றி சொருகிட வேண்டியதான். இப்போ அதே தான் இப்போ ரெட்டையில் போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது இருக்க இதை அப்படியே ரெட்டையில் அப்படியே இது வரைக்கும் சுற்ற போகிறோம். இந்த இதை அப்படியே விட்டுட்டு சுற்ற போகிறோம். இது அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். 1 2 3 4 5 இதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது 5. 1 2 3 4 5. அதை அப்படியே 2ஆம் நம்பர் போட்டுக்க வேண்டியதான். இது அப்படியே கீழே ப்ளஸ் மாதிரி வந்துடும். கூட பின்னதில் இலை மாதிரி போட்டிருப்பேன். அதையும் நான் போஸ்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள். அந்தமாரி டிசைன் வேணாலும் போட்டுக்கோங்க. இது அதே தான் பின்னி இருக்குமேனு இது கொஞ்சம் மாடலாக போடுவோன்னு போட்டேன். அவ்வளோதான், ப்ளஸ் மாதிரி வந்துடும். அது இப்படியே சுற்றிக்க வேண்டியதான். இதுலேருந்து எடுத்து இந்த சைடு இந்த சைடு இது 3லேயும் நான் அந்த பூ போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் அந்த பூ போட்டிருக்கேன். அதேமாரி நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள், இது 4 இந்த இதில் இந்த 4ஐயும் எடுத்துக்கணும். இந்த லூப்புள்ளே தான் 4 ஒயரும் போய் வரணும். காட்டுறேன் பாருங்கள். இதில் போட்டு இந்த லூப்பில் இது நான் பெரிய கூடையில் ஒன்று போட்டு காட்டியிருக்கேன். இது திட்டாக போட்டால் தான் இது அழகாக இருக்கும். நான் இதில் ஒயரை 3 இதுலேயும் சேர்த்து போடலாமேன்னு போட்டுட்டேன். நீங்கள் அரை அடி போட்டு இந்த 3லேயும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா போடுங்க, அது அழகாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டாங்கன்னா போட்டு சொருணிங்கன்னா அழகாக தான் இருக்கும். அவ்வளோதான்.
இப்படி தான் வரும். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்த இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று அப்படி சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் தனிமையிலே போட்டால் தான் இது அழகாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த பூ வந்து அந்த வாட்டத்துக்கு எங்கே போகுதோ அந்த வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொருவினா தான் இது அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு அடியாக வெட்டி இந்த இதுலேருந்து மறுபடியும் இந்த லூப்புலேருந்து போட்டு நான் இழுத்து போட்டிருக்கேன். அதுமாரி பிடிச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தனித்தனியாகவும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் போட்டு காட்டிட்டேன். இது ரெண்டாவது பூ. இது ரெண்டாவது பூ வந்து தனிமையிலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதுலேருந்து சேர்த்து நான் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், தனித்தனியாக போட்டால் தான் நட்சத்திரம் மாதிரி அழகாக இருக்கும். அதில் சேர்த்து போட்டிருக்கேன். அதேமாரி அந்தாண்ட உள்ளதுலேயும் அந்தாண்ட ஒரு கட்டம் இருக்கு, அதுலேயும் இப்படி போட்டுக்க வேண்டியதான். நான் இது போட்டிருக்கேன் இந்த டிசைனு. உங்களுக்கு வேறு டிசைன் வேணாலும் போட்டுக்கோங்க. அதான் இதுக்கு வந்து ஒரு அடி கூட போதும். இதுக்கு நான் 2 வெட்டிட்டேன், ஒரு அடி கூட போதும். அதான் இது எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று. இதுலேருந்து அங்கே மாட்டுறதுனால அப்படி தெரியுது. எல்லாத்தையும் இழுத்து நம்ம சொருவிக்க வேண்டியதான். இந்த இடத்துல வந்து ஒயர் வந்து பிறண்டிருக்கு. அதேமாரி பெறலாமல் எடுத்து நீங்கள் சொருவிக்கோங்க. நான் மறுபடியும் சரி பார்த்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அந்த காது மட்டும் கொஞ்சோண்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், 5 அடியில் வந்து 5 ஒயர் எடுத்திருக்கேன். 5 ஒயரும் வந்து அந்த நெல்லிக்காது வரணுன்னாக்க ஒரே பக்கத்தில் வெள்ளையும் ஒரு பக்கத்தில் மஞ்சளும் இருக்கணுமா? இங்கே பாருங்கள், இது வந்து இதுலேருந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒயர்லேருந்து சேர்த்துருங்க. 1 2 3 4 5. இந்த 5ல் வந்து 5க்கு கீழே இந்த ஒயரில் சேர்த்து இந்த ஒயரில் வந்து மாட்டியிருக்கேன். அந்த லூப்பில் மாட்டி இந்த லூப்பில் மாட்டியிருக்கேன். எட்டி வச்சு போகிற ஒயர் கூட கோக்க வரல, அவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். நெல்லிக்காது போட்டிருக்கேன்னா அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு வரணும். போட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்தோடனே இந்த ஒரு இதில் மாட்டி கோத்து மாட்டணும். இப்படியே போட்டு நெல்லிக்காதை இப்படி மாட்டி கோத்துட்டு வந்து இந்த இடம் வரும்போது இந்த லூப்புலேயே வரைக்கும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 13 இன்ச்சு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இப்படி கொண்டு வாங்க, கரெக்டாக வந்துடும். இந்த நெல்லிக்காது போட்டு காட்டினானா அதே மாதிரி தான் இப்படி வரும். அதேமாதிரி போட்டு இந்த 2லேயே இப்படி போட்டுக்கிட்டு வாங்க. 2ல் தான் கோத்துருங்க. இப்படி போட்டு வந்து வரும்போது இதில் மாட்டணும். இதை மாட்டும் போது இந்த ஒரு வரிசையிலேயே போட்டுட்டு வாங்க. இது தள்ள வேணாம். இந்த ஒரு வரிசையிலேயே போட்டுட்டு வந்து இந்த லூப்பு வரைக்கும் போடணும். இது உள்ளே வந்து கொஞ்சம் ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு லூப்பை இதுலேருந்து போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் 13 இன்ச்சு வச்சு அதுக்கப்புறம் இந்த காதை இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இங்கே பாருங்கள், கொண்டு வந்து இந்த இடத்துல சொருவி இருக்கிறேன். அதேமாதிரி சொருவி போட்டுருங்க. இதில் ஒரு பூ பின்னி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதான்